மணியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு விஷயத்தை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆரோக்கியம். நம் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, நாம் நல்லா இருப்போம், நம்ம பெற்றவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும், நம்ம பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா கூட இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்களை நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி ரீதியாக இயற்கையின் மாறாக எவ்வளோ உடல் உறுப்புகள் எவ்வளோ நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. அதை சொல்லிகிட்டே போகலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித கை மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனுமே அதே சேமாக பார்க்குறதுக்கு இது உண்மையா, இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணையே நம்ம நம்ப முடியாத அளவுக்கு இன்றைக்கி நிறைய அறிவியல் வளர்ச்சி, நவநாகரிக வளர்ச்சி போயிட்டுருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த இயற்கைக்கு நிகர் எதுவுமே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு கிட்னியோ இல்லை ஒரு கண்ணோ போயிடுச்சு அப்படின்னா, அந்த நம்மளுடைய உறுப்பு போயிட்டு வேறு ஒரு உறுப்பை நம்ம வாங்கி வச்சாலுமே அது இயற்கைக்கு புறம்பானது தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை தான், செயற்கையாக கொண்டு வந்தது எதுவுமே அது ரொம்ப நாள் இருக்காது. அதனால் பணம் 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 உழைப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அது மட்டுமின்றி இந்த ரொம்ப பரபரப்பான உலகத்தில் பணம் ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஆரோக்கியத்தை சில நேரங்களில் இழந்துறோன்னா சரியான நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது, சரியான முறையில் தண்ணி குடிக்கிறது கிடையாது. முதல்ல இந்த உலகத்தில் தண்ணி குடிக்கலைனா தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது நம்ம உடலில். உடல் உபாதைகள், ஆர்கன் செயலிழக்கிறது, ஆர்கன் கெட்டு போகிறது, நிறைய விஷயங்கள் எதுன்னு கேட்டால் அடிப்படை தண்ணி நம்ம சரியாக குடிக்காமல் இருக்கிறதுனால. நம்ம தண்ணி நல்லா குடிச்சிட்டாவே எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. முக்கால்வாசி நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் தன்னைத்தானே சுத்திகரித்து புதுப்பிச்சிக்கக்கூடிய திறனும் நம்மளுடைய உறுப்புகளுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உடலில் சரியான முறையில் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஏன்னா நான் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நானும் சரியான முறையில் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா காலைல சுத்தமாகவே சாப்பிட்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பணத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. எவ்வளோ பெரிய மருத்துவத்தில் எவ்வளோ பெரிய மருந்து மாத்திரைகள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட நம்ம போய் பார்க்க முடியுமா ஒழிஞ்சு, நம்ம உடல் ஒரு டைம் ஒன்ஸ் வீணாக போச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான முறையில் தூங்குறது, ரொம்ப நேரம் செல்லு பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டோம்னாவே நம்மளோட உடல் ஆரோக்கியங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்றைக்குமே நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம சுற்றி இருக்கவங்களும் ஆரோக்கியமாக வச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பார்க்க முடியும். நம்ம கொஞ்சம் பணம்னு கொஞ்சம் ஓடுறதை விட்டுட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளுடைய உடலை கொஞ்சம் அக்கறை பண்ணிப்போம். நம்ம கொஞ்சம் உடலை பார்த்துப்போம். ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஏன்னா ஒரு மெக்கானிஷம் மாதிரி தான் நம்மளுடைய உடல் உறுப்பும் இருக்கும் பொழுது. ஓடி 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 அதுவும் டயர்டாகி போய் ஒரு நாள் என்ன பண்ணோம், எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சா அப்படின்ற மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் பொழுது. அதனால் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதான் அந்த வீடியோவில் சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கடையிலெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் கடையில் சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. சிலர் கொண்டு போகிறதுக்கு வேலை பார்க்குற இடத்துக்கு டைம் ஆயிரும் அப்படின்ட்டு கொண்டு போகிறதுக்காண்டி உதாசீனப்படுத்துவீங்க. இல்லை வேண்டாம் நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு. ஆனால் வீட்டு சாப்பாடுக்கு நிகர் எதுவுமே கிடையாதுங்க. 1000 சொன்னாலும் சரி, நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. பழைய சோறு, அந்த எலுமிச்சம் ஊறுகாய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சம் ஊறுகாய் அந்த பழைய சோத்தில் பிணைஞ்சி உண்மையுமே அதெல்லாம் நான் கரைச்சி குடிச்சிருக்கேன். அப்படியே அது ஒரு அந்த மத்தியான டைமில் கரைச்சி குடித்தோன்னு வச்சுங்க, இப்போ சொல்லையுமே நாக்கில் எச்சி ஊறுது. ஏன்னா அதோட தன்மை வேறு, அந்த பசியும் அடங்கிரும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்.
ஏன்னா அதுக்கு இருக்கிறது என்னதான் நீங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா கூட இருக்காது. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம், நாமும் ஆரோக்கியமாக இருப்போம், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சிடறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணி. தங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நன்றி.